மருத்துவத்துல ஜான் ஸ்னோவுடைய மிக உன்னதமான பங்களிப்புகள் என்னென்னன்றதையும் இவர் எதனால தொற்று நோயியலின் தந்தைன்னு அறியப்படுறாருன்றதையும் பார்க்கலாம். ஜான் ஸ்னோ இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர். இவர் 1813 மார்ச் 15 அன்னைக்கு இங்கிலாந்துடைய நார்த் யார்க்ஷயரில் இருக்கிற யோர்க்ல பிறந்தாங்க. இவர் 1840களுக்கு பிறகு காலரா ஏற்படுறதுக்குண்டான உண்மையான காரணத்தை கண்டறியறதுக்குண்டான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்திலெல்லாம் காலரா எதனால் ஏற்படுதுன்ற சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது. மேலும் மயாஸ்மா தியரி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அதாவது மோசமான காற்று நோய்களை ஏற்படுத்துதுன்ற கோட்பாடு தான் மயாஸ்மா தியரி. இதனாலேயே அந்த காலத்துல எல்லாம் காலரா போன்ற நோய்கள் ஏற்படுறதுக்கும் பரவுறதுக்கும் மோசமான காற்று தான் காரணம் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனால் இதை ஏற்றுக்கிறதுக்கு ஜான் ஸ்னோ தயாராக இல்லை. ஏன்னா ஒரு பகுதியில் வாழக்கூடிய சில நபர்கள் காலரானால பாதிக்கப்பட்டாலும் அதே பகுதியில் வாழக்கூடிய மற்ற நபர்கள் காலரானால பாதிக்கப்படலை. இப்போ ஒருவேளை காலரா போன்ற நோய்கள் ஏற்படுறதுக்கும் பரவுறதுக்கும் மோசமான காற்று காரணமாக இருந்தால் அந்த பகுதியில் வாழக்கூடிய அனைவருமே காலரானால பாதிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அப்படி நடக்கலை. இதனால ஜான் ஸ்னோ இதை ஏற்றுக்கலை. அதுக்கு பதிலாக ஜான் ஸ்னோ உண்மையிலேயே காலரா ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஆராய்ச்சிக்காக ஆரம்பத்தில் காலரா யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஜான் ஸ்னோ தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காலரா ஏற்பட்டவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படியானதாக இருக்குது அப்படின்ற தரவுகளையுமே இவர் சேகரித்து வந்தாங்க. இதே காலத்தில் ஜான் ஸ்னோ மயக்க மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியிலும் ஈடுபட்டு வந்தாங்க. ஏன்னா அது நாள் வரைக்கும் மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படலை. இதனால அறுவை சிகிச்சை போன்ற தீவிர மருத்துவ சிகிச்சையின் போது நோயாளிகள் முழிச்சே இருக்கணும் அப்படின்ற நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக நோயாளிகளுக்கு பயங்கரமான வலியும் வேதனையும் ஏற்பட்டது. இந்த வலி வேதனையிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா மயக்க மருந்து கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சில மருத்துவர்களும் சில விஞ்ஞானிகளும் கருதினாங்க. அதுக்காக சில மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் மயக்க மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க. அது மாதிரி ஜான் ஸ்னோவும் மயக்க மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1846ஆம் ஆண்டு வில்லியம் தாமஸ் கிரீன் மோர்டன் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பல் மருத்துவர் அவர் டயத்தல் ஈத்தருக்கு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பண்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஈத்தரையே அவர் மயக்க மருந்தா பயன்படுத்தலாம் அப்படின்னு நிரூபிக்கவும் செஞ்சாங்க. குறிப்பாக அந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக 1846 அக்டோபர் 16 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுடைய மேசச்சூசட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அங்கே எட்வர்ட் கில்பர்ட் ஆபட் அப்படின்ற ஒரு நோயாளி அவருடைய கழுத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. அவருக்கு இப்போ ஈத்தரை மயக்க மருந்தாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டியை வெட்டி அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமானது மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கு ஜான் காலின்ஸ் வாரன் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் முன் வந்தாங்க. அவர்கிட்ட இவர் இந்த வில்லியம் டிஜி மோர்டன் அவர் ஈத்தரை கொடுத்துட்டாங்க. ஈத்தர் அந்த காலகட்டத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னா அது திரவம் மாதிரி இருக்கும். ஆனால் அது வாயுவாகக்கூடிய திரவம். அதாவது அந்த ஒரு லிக்யூடை அந்த ஈத்தர் அப்படின்ற லிக்யூடை ஒரு துணியில் ஊற்றினா உடனடியாக அது அப்படியே அது திரவத்திலிருந்து வாயுவாக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை நோயாளிகள் நுகர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மயக்கம் அடைஞ்சிருவாங்க. அதுக்காக வில்லியம் டிஜி மார்டன் அந்த ஈத்தரை கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு ஜான் காலின்ஸ் வாரன் ஒரு துணியில் அதை ஊற்றினாங்க. அதுக்கப்புறம் அது வாயுவாக மாற ஆரம்பித்த உடனே அந்த எட்வர்ட் கில்பர்ட் ஆபட் அப்படின்ற நோயாளிக்கு அதை நுகர வச்சாங்க. உடனடியாக எட்வர்ட் ஆபட் மயக்கம் அடைஞ்சாங்க. பிறகு ஜான் காலின்ஸ் வாரன் அவருடைய கழுத்து கட்டிய அறுவை சிகிச்சை மூலமாக வெற்றிகரமாக நீக்கினாங்க. பிறகு எட்வர்ட் ஆபட் முழிச்ச பிறகு அவருக்கு எந்த வலியுமே தெரியலை அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதாவது அறுவை சிகிச்சை பண்ணும்போது எந்த வலியும் இல்லை, நான் மயக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு எட்வர்ட் ஆபட் ஒத்துக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ உலகத்தில் மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது 1846ஆம் ஆண்டு. அதுக்குண்டான டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்தது 1846 அக்டோபர் 16 அன்னைக்கு. இதுக்கப்புறம் இது உலகம் முழுக்க வேகமாக இந்த ஒரு செய்தியானது பரவ ஆரம்பிக்குது. அடுத்து இங்கிலாந்துலையும் இதே மாதிரி இந்த ஈத்தரை பயன்படுத்தி மயக்க மருந்தாக பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே ஜான் ஸ்னோ தெரிஞ்சுக்கிட்டு 1847 காலத்திலிருந்து இவருமே ஈத்தரை மயக்க மருந்தாக பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த ஈத்தர் பயன்பாட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது போக போக தெரிய வந்தது.
குறிப்பாக இந்த ஈத்தரை அதிகமாக சுவாசிச்சுட்டாங்க அப்படின்னா திடீர்னு நோயாளிகள் இறந்தே போனாங்க. ஒருவேளை கம்மியாக சுவாசிச்சாங்க அப்படின்னா அந்த சமயம் அவங்க சரியான மயக்க நிலைக்கு போல பாதி மயக்கத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு வலி தெரியும் அறுவை சிகிச்சையின் போது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போ இந்த பிரச்சனைகளை தடுக்கணும் அப்படின்னு ஜான் ஸ்னோ வந்து ஈத்தரை மேற்கொண்டு ஆய்வு செஞ்சாங்க. ஈத்தரை எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தினா கரெக்டாக மயக்கம் வரும், அது வந்து இறப்பை வந்து கொடுக்காது அப்படின்றத பற்றி இவர் ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமா அது சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க்கை எழுதி அதே 1847ஆம் ஆண்டு ஜான் ஸ்னோ வந்து வெளியிட்டாங்க. அதில் அவர் வந்து on the inhaler of the vapor of ether அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. அப்போ அவர் வந்து ஒரு இன்ஹேலரையும் போர்ட்டபிள் ஈத்தர் இன்ஹேலரையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும். அதை பயன்படுத்துறதன் மூலமாக சரியான அளவு மட்டும்தான் ஈத்தரை வந்து நோயாளிகள் வந்து நுகர முடியும். அது மாதிரி அவர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அது மிகப்பெரிய பயன்பாட்டிலையும் இருந்து வந்தது. இதுக்கிடையில் அதே 1847ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் அப்படின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு மகப்பேறு மருத்துவர் அவர் குளோரோஃபார்முக்கும் இதே மாதிரியான மயக்க மருந்து, அதாவது மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பண்பு இருக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாங்க. அதுலேயும் இந்த ஈத்தரை விட குளோரோஃபார்மில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னும் அவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் குளோரோஃபார்ம் ஆனது மயக்க மருந்தாக பயன்பாட்டிற்கு வர தொடங்கியிருந்தது. ஆனால் குளோரோஃபார்ம்லையும் சில பிரச்சனைகள் இருந்தது. இதனால் குளோரோஃபார்மையும் இவர் வந்து ஜான் ஸ்னோ வந்து தொடர்ந்து ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. இதே காலத்தில் தான் ஜான் ஸ்னோ வந்து காலரா ஏற்படுறதுக்கு உண்டான உண்மையான காரணத்தையும் கண்டறிஞ்சாங்க. அதாவது காலரா தண்ணீர் மூலமாக பரவுது அப்படின்றத ஜான் ஸ்னோ கண்டறிஞ்சாங்க. எப்படின்னா இந்த காலரா மூலமாக பாதிக்கப்பட்டவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இவர் ஆய்வு செஞ்சு வரும்போது யாரெல்லாம் காலரானால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்தமான நீரை வந்து பருகியிருக்கிறாங்க அப்படின்றத ஜான் ஸ்னோ கண்டறிஞ்சாங்க. ஸோ அந்த அசுத்தமான நீரை அவங்க பருகினால தான் அவங்களுக்கு காலரா ஏற்பட்டிருக்கு. அப்போது காலரா நீர் மூலமாக பரவுது அப்படின்றத ஜான் ஸ்னோ தான் முதல் முறையாக தெரியப்படுத்தினாங்க. இதை இவர் 1849ஆம் ஆண்டு தெரியப்படுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் இதை வந்து ஆன் தி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் காலரா அப்படின்ற டைட்டில்லையும் 1849ஆம் ஆண்டு இவர் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா இது இவர் சொல்லியிருந்தாலும் காலரா நீர் மூலமாக பரவுது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படலை. தொடர்ச்சியாக மோசமான காற்று தான் காலரா ஏற்படுறதுக்கும் காரணம் அப்படின்னு தான் நம்பப்பட்டு வந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மயக்க மருந்து அது வந்து என்னதான் வந்து ரொம்ப சேஃப் அப்படின்லாம் சொன்னாலும் கூட நிறைய மனிதர்கள் வந்து ரொம்ப பயந்தாங்க மயக்க மருந்து எடுத்துக்கிறதுக்கே. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த பிரசவத்தின் போதெல்லாம் மயக்க மருந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து நிறைய பேர் ஏற்றுக்கலை. இதனால ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் வந்து ஒரு முடிவு செஞ்சாங்க. குயின் விக்டோரியா அவங்க வந்து அந்த காலத்தில் கர்ப்பமாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிரசவம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மயக்க மருந்தை பயன்படுத்தினா ராணியே பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்களே உயிரோடு இருக்கிறாங்க, அப்போ இது பாதுகாப்பானது தான் அப்படின்னு மக்களும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சாங்க. அவர் நினச்ச உடனே இந்த ஒரு குளோரோஃபார்மை கரெக்டாக பிரசவத்தின் போது அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும்னா அது ஜான் ஸ்னோவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவர் உணர்ந்திருந்தாங்க. அதனால ஜான் ஸ்னோட்டை இந்த ஒரு பணியை ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் 1853 ஏப்ரல் 7 அன்னைக்கு குயின் விக்டோரியாவுக்கு பிரின்ஸ் லியோபோல்டு வந்து பிறந்தாங்க. அப்போ அவங்களுக்கு மயக்க மருந்தை இவர் தான் ஜான் ஸ்னோ தான் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் தான் மயக்க மருந்து பாதுகாப்பானது அப்படின்னு மயக்க மருந்தானது ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கிடையில் ஜான் ஸ்னோ இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த பண்ணாங்க. அதாவது 1854ஆம் ஆண்டு மறுபடியும் இந்த காலரா எபிடமிக்கானது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டரில் இருக்கக்கூடிய சோஹோ அப்படின்ற ஒரு இடம், அந்த சோஹோவில் இருக்கக்கூடிய பிராட் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு தெரு, அது இன்றைய காலகட்டத்தில் பிராட்விக் ஸ்ட்ரீட் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த தெருவில் வாழ்ந்து வந்த பல நபர்கள் காலரானால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ இது எதனால் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் தெரியல. அதை கண்டறியறதுக்கு ஜான் ஸ்னோவை பணிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜான் ஸ்னோ இது எதனால் ஏற்படுது அப்படின்றத கண்டறியணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அப்போ ஹென்ரி ஒயிட் ஹெட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீஸ்ட், ஒரு தேவாலய பாதிரியார், அவரை அழைச்சி உங்களுடைய தேவாலய பாதிரியாராக நீங்கள் இருக்கிறனால நீங்கள் சொன்னால் அங்கே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்க, அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஜான் ஸ்னோ வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஹென்ரி ஒயிட் ஹெட்டும் அதை வந்து
பொதுமக்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அடுத்து பொதுமக்களும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு ஜான் ஸ்னோவுக்கு வந்து ஒத்துழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜான் ஸ்னோ வந்து 3 விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவர் பண்ணது வந்து உண்மையிலேயே அந்த காலரானால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அதை வந்து அவர் டேட்டாவாக கலெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு டாட் மேப்பிங் வந்து பண்ணாங்க. டாட் மேப்னா என்னென்னா ஒரு பெரிய ஒரு வரைபடம் மேப் மாதிரி உருவாக்கி அதில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ அந்தந்த பகுதிகளை வந்து புள்ளி வச்சுட்டே போகிறது. ஸோ அது மாதிரி ஜான் ஸ்னோ வந்து பண்ணாங்க. இப்படி புள்ளி வச்சுட்டே போகும்போது இந்த பிராட் ஸ்ட்ரீட் அங்கே வாழ்ந்து வந்த நிறைய வீடுகளில் இருந்த மனிதர்கள் தான் காலரானால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றத இவர் கண்டறிஞ்சிட்டாங்க. இப்போ அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த மனிதர்கள் அவங்க எல்லாருமே அந்த பிராட் ஸ்ட்ரீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பம்பு, வாட்டர் பம்பு, அங்கேருந்து தான் தண்ணி பிடிக்கிறாங்க அப்படின்றத ஜான் ஸ்னோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பம்பில் இருந்து வரக்கூடிய தண்ணி அசுத்தமானது, அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் காலரானால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத ஜான் ஸ்னோ உறுதிப்படுத்தினாங்க. இதை இவர் இப்படி மட்டும் உறுதிப்படுத்தலை, இதை வேற ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க. அதாவது அதே பிராட் ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்து வந்த சில மனிதர்கள் காலரானால பாதிக்கப்படலை. அப்போ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரூவெரி, அதாவது ஒரு மதுபான ஆலை, அங்கே பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அங்கே இருந்த நீரை தான் அவங்க குடிச்சு வந்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு காலரா பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த வாட்டர் பம்பில் இருந்து வரக்கூடிய நீரை குடித்தவங்களுக்கு இந்த காலரா ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த வாட்டர் பம்பில் வரக்கூடிய நீர் அசுத்தமானது அப்படின்னு ஜான் ஸ்னோ வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது இவர் ஆதாரபூர்வமாக சொன்ன உடனடியாக அந்த பம்போடைய ஹேண்டில் வந்து நீக்கப்படுது, கைப்பிடி வந்து அகற்றப்படுது. ஏன்னா அப்படி அகற்றினா மட்டும்தான் அதிலிருந்து தண்ணி வராது, அப்போ தான் மக்கள் அந்த தண்ணியை பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சில நாட்கள் அப்படியே கடந்தது. ஜான் ஸ்னோ சொன்னபடி அந்த தண்ணியை குடிக்கிறத நிப்பாட்டின உடனே காலரா பரவலும் வந்து கட்டுப்பாட்டில் வர தொடங்கி இருந்தது. இதுக்கப்புறமா ஜான் ஸ்னோ இன்னொரு விஷயத்தையும் பார்த்தாங்க. அதாவது சதக் வாக்சால் வாட்டர் ஒர்க்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அதே மாதிரி லாம்பத் வாட்டர் ஒர்க்ஸ் கம்பெனி, 2 கம்பெனிஸுமே நீரை வந்து விநியோகம் பண்ணி வந்தாங்க அந்த காலத்தில் லண்டனில், குறிப்பாக சவுத் லண்டனில். அங்கெல்லாம் பயங்கரமாக இந்த காலரா பரவல் இருந்தது. அப்போ இந்த சதக்கண்டு, நான் சொன்ன அந்த சதக்கண்டு வாக்சால் வாட்டர் ஒர்க்ஸ் கம்பெனி, அவங்க வந்து தேம்ஸ் நதி, அந்த டெம்ஸ் அப்படின்ற நதி, அந்த ரிவருடைய கரெக்டாக சூயிஸ் செக்ஷனில், அதாவது கழிவு நீர் கலக்கக்கூடிய இடத்துல இருந்து நீரை பிடிச்சி அவங்க விநியோகம் பண்ணுறாங்க. அதே சமயம் லாம்பத் வாட்டர் ஒர்க்ஸ் கம்பெனி அவங்க வந்து அதே டேம்ஸ் ரிவருடைய அப்பர் சைடில் இருந்து, சுத்தமாக இருக்கக்கூடிய சைடில் இருந்து தண்ணியை எடுத்து விநியோகம் பண்ணுறாங்க. இப்போ லாம்பத் வாட்டர் ஒர்க்ஸ் கம்பெனி அவங்களுடைய தண்ணி குடித்த யாருக்குமே காலரா ஏற்படலை. அதே சமயம் சதக்கண்டு வாக்சால் வாட்டர் ஒர்க்ஸ் கம்பெனி அவங்களுடைய நீரை குடித்தவங்களுக்கு காலரா ஏற்பட்டிருக்கு. ஸோ இதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு இதையும் அவர் வந்து தெரியப்படுத்தினாங்க. இப்படி இவ்வளோ விஷயங்கள் சொன்ன பிறகு தான் உண்மையிலேயே காலரா நீர் மூலமாக பரவும், கண்டாமினேட்டட் வாட்டர் மூலமாக பரவும் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க இந்த ஒரு அறிவிப்பு சென்றது. அப்போ சுத்தமான தண்ணி வந்து குடிக்கணும், அசுத்தமான தண்ணி குடிக்கிறது காலரா பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது. இதனால தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் எபிடிமியாலஜி, அதாவது தொற்று நோயியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் ஸ்னோ வந்து ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் எபிடிமியாலஜி, அதாவது நவீன தொற்று நோயியலின் நிறுவனர் அப்படின்னும் இவர் வந்து போற்றப்படுறாங்க. இதுக்கப்புறமா இவர் மேலும் அந்த குளோரோஃபார்ம் குறித்த ஆய்வுகளையும் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1857ஆம் ஆண்டு குயின் விக்டோரியாவுக்கு ஒரு இளவரசி பிரின்சஸ் பியட்ரிஸ் வந்து பிறந்தாங்க. அப்பவும் அவங்களுக்கு ஜான் ஸ்னோ தான் மயக்க மருந்தை கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா இந்த மயக்க மருந்து பற்றியும் இவர் வந்து இன்னும் தொடர்ந்து ஆய்வு செஞ்சாங்க. இதே குளோரோஃபார்ம் மாதிரி இன்னும் எதிலெல்லாம் இந்த அனஸ்தட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மயக்கமடையக்கூடிய பண்புகள் இருக்குது, மயக்கமடைய வைக்கக்கூடிய பண்புகள் இருக்குது அப்படின்னு ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த குளோரோஃபார்ம் போன்ற மருந்துகள் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எந்த நிலையில் பயன்படுத்தணும், எந்தெந்த நோயாளிகளுக்கு எப்படி பயன்படுத்தணும் அத்தனையுமே ஜான் ஸ்னோ வந்து எழுதினாங்க. அதை முழுமையாக எழுதி 1858ஆம் ஆண்டு அவர் வந்து அந்த ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. அந்த குளோரோஃபார்ம் அண்டு அதர் அனஸ்தட்டிக்ஸ் அண்டு தேர் ஆக்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கை இவர் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே காலத்தில் ஜான் ஸ்னோ வந்து
நிறைய இந்த மயக்க மருந்து பற்றி ஆய்வு செஞ்சு வந்தனால சிறுநீரக பாதிப்புனால இவர் வந்து ரொம்ப மோசமான உடல் நலத்தை கொண்டாங்க. அதே மாதிரி அவருக்கு டிபர்குலோசிஸும் டிபி ஏற்பட்டது. பிறகு பக்கவாதமும் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் இறுதியாக 1858 ஜூன் 16 அன்னைக்கு இவருடைய 45 வயசில் ஜான் ஸ்னோ வந்து இறந்து போனாங்க. ஜான் ஸ்னோ வாழ்ந்தது வெறும் 45 வருஷங்கள் மட்டும் இருந்தாலும் அந்த 45 வருஷங்களுக்குள்ளே இவர் பண்ண சாதனைகள் வந்து என்றென்றும் போற்றப்படக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக காலரா ஏற்படுறதுக்கு மோசமான காற்று தான் காரணம் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து தகர்த்தெறிஞ்சு சுத்தமான நீர் குடித்தாலே காலரா வராமல் தடுக்கலாம் அப்படின்ற அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது. அதே மாதிரி குளோரோஃபார்ம் போன்ற மயக்க மருந்துகளை எந்த நிலையில் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், யாருக்கு பயன்படுத்தணும், அதெல்லாத்தையுமே அந்த அளவெல்லாம் கொடுத்தது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் கூட அந்த மயக்க மருந்து எப்படி பயன்படுத்தப்பட்டு வருதுன்னா, ஜான் ஸ்னோ அவருடைய கடைசி காலத்தில் எழுதி வெளியிட்ட அந்த புத்தகத்தின் அடிப்படையில் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து மயக்க மருந்தை வந்து அதாவது அனஸ்தீசியாவை அட்மினிஸ்டர் பண்ணி வராங்க. ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ சாதனைகளை ஜான் ஸ்னோ வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஜான் ஸ்னோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜான் ஸ்னோவுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.